பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவுப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு மகிமையான சாட்சியாய் சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மில் ஒருவராலும் நமது அறிவினாலோ பலத்தினாலோ ஞானத்தினாலோ அல்லது நற்குணத்தினாலோ கூட கர்த்தரை அறிந்து கொண்டு அவரிடம் சேர்ந்து விட முடியாது. ஆகவேதான் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அப்படி வருகிற ஒருவரையும் ஒரு புறம்பே தள்ளுவதும் இல்லை. சிருஷ்டிப்புகளாகிய நாம் எல்லோரிடமே அவரால் மட்டுமே படைக்கப்பட்டவர்களாக நாம் இருப்பதால் அவரை தேடி வருகிற ஒருவரை கூட அவர் எந்த ஒரு காரணத்தை முன்வைத்தும் அவர் தள்ளிவிடுவதும் இல்லை என்று வாக்களிக்கிறார். ஏனெனில் ஒருவராகிலும் கெட்டுப்போவது அவருக்கு சுத்தமில்லை அல்லவா? இப்படியாக யாருக்கும் தெரியாமல், தன் வீட்டில் உள்ள ஒருவருக்கும் தெரியாமல் அவரை தேடி வந்த ஒரு சகோதரியை எப்படி கடத்தார், அந்த மகளுக்கு விடுதலை தந்து ரட்சிப்பை முடித்தார் என்பதை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாள் ஒரு மாலை வேளையிலே, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று நினைக்கிறேன், ஒரு மாலை வேளையை நான் வீட்டில் உட்கார்ந்து என்னுடைய அறையில் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கரணையில் தந்த பிள்ளைகள் வந்து சொன்னாங்க, ஐயா, நம்ம சர்ச்சு கொஞ்சம் தூரத்தை ஒரு கார் நிற்குது, அந்த காரோட யாரோ ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க வந்து உங்கள் பேரை சொல்லி பாஸ்டர் கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு. யாருன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ட்ரெஸ் எடுத்து ஜிப்பாவை போட்டுக்கொண்டு நான் போய் அங்கே பார்த்தோன்னே அந்த சிஸ்டர் காரை திறந்து, பாஸ்டர் கொஞ்சம் குள்ளே உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. காருக்குள்ளே நான் சொன்னேன், சிஸ்டர் பக்கத்தில் சர்ச் இருக்கு, நான் சர்ச் இருக்கும்போது உங்கள் காருக்குள்ளே உட்காந்துருந்தேன், யாருன்னா போகிற வரவங்க பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது, நீங்கள் வந்துடுங்க சர்ச்சுக்கு அப்படின்னு. இல்லை பாஸ்டர், நான் சர்ச்சுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் உள்ளே உட்காந்து நான் யாருன்னு சொல்லிவிட்டேன், அப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் வழியாக கான்டாக்ட் பண்ணி மற்ற காரியங்களை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய பேர் ஷீலா ஜேபிஆர், நான் அந்த ஜேபிஆர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொன்னேன், ஆமாம், எம்ஜிஆருக்கு கூடவே இருப்பார் ஒருத்தர், அவர் தானே அவருடைய மூத்த மகள், நாங்கள் வைராக்கியமான கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. நான் ஏறக்குறைய சரியாக சொல்ல போனால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் நிறைய இடங்களுக்கு நான் போயிட்டேன். எனக்கு விடுதலை கிடைக்கல. ரொம்ப பிரச்சனையான சூழ்நிலையில் ஒரு ராத்திரி என்ன கூட சரியான தூக்கம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி சரி, இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு எதையாவது குறித்து ரட்சிப்பை குறித்து எதாவது பேசினாங்களா, நீங்கள் கேத்லிக்னு வேறு சொல்கிறீங்களே அப்படி சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு ரட்சிப்பை குறிச்செல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் போயிருங்க,
ராத்திரி உங்களுக்கு எப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது எனக்கு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, ராத்திரி 11 மணியாவது என்னுடைய தூக்கம் கலைச்சி போயிடுது, தூங்குறதே இல்லை, நான் விடிய விடிய விழிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு சத்துருடைய போராட்டம் எனக்கு தெரியுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, நான் அவங்களை அனுப்பிட்டு அன்றைக்கு இரவு அவங்க என்னோடு கூட ஃபோன் வழியாக அந்த சில காரியங்களை அவங்க பேசின போது பரிசுத்த ஆவியானவர் தாமே தீர்க்க தரிசனமாக அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்ன அத்தனை காரியம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது பாஸ்டர், அதனால் நான் உங்களை நாளைக்கு நேரடியாக பார்க்க வரேன், எனக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டிருக்குது, ஏன்னா இந்த வெளிப்பாடுகள் வேறு யாரும் எனக்கு கொடுக்கல, ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், ஒருவேளை எனக்கு இங்கே தான் விடுதலை, எனக்கு இங்கே தான் ரட்சிப்பு நாடு வச்சிருக்கார் போல இருக்கு, சரி நான் பார்க்க வருவேன் என்று சொல்லி அந்த நாளிலே அவங்க கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். மறுநாள் அவங்க வந்தாங்க. வந்த உடனே அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் தெளிவாக சொல்லி, அப்போ என்ன சிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ நான் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூடிக்கு ஞானஸ்நானம் பெறணுமா, அது அவசியமாக நாங்கள். ஆமாம் சிஸ்டர், குழந்தையில் நம்ம கத்தோலிக்கர்களாக இருந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்டது ஞானஸ்நானம் கிடையாது, அது பேர் வைக்கப்பட்டது அவ்வளோதானே தவிர மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறணும்னா நம்ம பாவிகள் என்பதை நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் தானே அதை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு. கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கே தேவையாக இருந்ததுமா, உலக ரட்சகருக்கே. அதனால் மனுஷனாக வந்து நம்ம எல்லாருமே அந்த நீதியை நிறைவேற்றி ஆகணும், இதன் நோத்தமாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டு அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து அந்த சத்துனுடைய போராட்டம் அவங்களுக்கு ஏற்படுகிற வேளையிலெல்லாம் இரவு வேளையில் அவங்க ஃபோன் பண்ணி என்னோடு கூட ஜெபத்திலேயே தரித்திருந்தார்கள். முடிஞ்ச பிற்பாடு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு நாள் சந்தோஷமாக புறப்பட்டு வந்து அவங்க கேட்ட ஒரு காரியம் என்னென்ன, குழந்தைய போத பாஸ்டர் வெறும் ஞானஸ்தானம் பெற்றா பரலோகம் போக முடியாது, நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஜலத்திலும் பிறந்தது மாத்திரமில்லை ஆவியிலும் பிறக்கணும்னு சொல்கிறீங்களே, இவ்வளோ நாளில் நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்து மகளாக இருந்ததுனால எனக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. சிஸ்டர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்னை நோக்கி கேட்கிற என் பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் அருளுகிறது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கட்டாயம் கொடுப்பார். அப்போ எனக்கு ஒரு ஆசை பாஸ்டர், தொட்டிக்குள்ளே நான் இறங்கும் போதே தொட்டிலேயே எனக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கணும், அதுவும் அந்நிய பாஷையோடு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சந்தோஷமாய் கேட்கிறீங்க, பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லிட்டு அந்த நாளிலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த வேளையிலே கர்த்தர் தாமே அந்த மகளுடைய வாஞ்சையின்படியாக ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே இறங்கும் போதே அந்நிய பாஷையோடு அந்த நாளிலே பரிசுத்தாவியும் பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்று ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க பிரியமானவர்களே, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவங்க, நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துக்கு கர்த்தர் அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது பிதாவானவரே அவர் சேர்த்துக்கொள்ள விரும்புகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த நாளிலே அந்த மகளுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அளிக்க சித்தம் கொண்டதற்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அநேகருக்காக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கூட காலங்கள் கடந்து போகும்போது நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி, பிதா இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் இடத்தில் வருவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, இன்றைக்கு கேட்ட சாட்சியின்படி ஏற்ற விலையிலே நாங்கள் யாருக்கெல்லாம் செபிக்கிறோமோ அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.